பருப்பு வடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊறினா போதும். 1 hourலேயே நல்லாவே உங்களுக்கு பருப்பு வந்து நல்லா ஊறிடும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்காங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாயை போட்டுட்டு அப்படியே உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகா அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போயிடும். அதனால தான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி ஊற்றி பாருங்கள், உருண்டை வரும் நல்லாவே. அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா அது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வடையை பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம கடையிலலாம் வாங்குறதுக்கு வீட்லேயே அழகாக சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பிளான் பண்ணோன்னா ஒரு 3 மணிக்கு பிளான் பண்ணோம்னா ஒரு 5 மணிக்கெலாம் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வடை ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டு வடையை பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணுங்கள். சட்னி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.